எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு பார்த்தோம்னா, அமெரிக்கன் மார்க்கெட் வந்து நேத்து ஹாலிடே. ஜாப்பனீஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு காலைல இண்டெக்ஸ் வந்து ஒரு 65 பாயிண்ட்ஸ் கீழ இறங்கி இருந்ததுங்க. நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி 37,465க்கு பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு இன்னைக்கு கொஞ்சம் விலை இறங்கியிருக்குங்க. ₹45 விலை இறங்கியிருக்கு. 8,995 ஒரு கிராம். தென் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு கொஞ்சம் சரிஞ்சிருக்குங்க. 85.28 இந்திய ரூபாயா இருக்கு. க்ரூட் ஆயிலோட பிரைஸ் தொடர்ந்து $65 கம்மியா தான் இருக்கு. 64.60 யூஎஸ் டாலரா இருக்குங்க. ஒரு பேரல் 159 லிட்டர். அடுத்து இந்திய சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு ஓப்பனிங்கே வந்து டவுன்ல தான் இருக்குது. நேத்து எஃப்ஐஐஸ் ரொம்ப பெருசா அக்ரெசிவா வாங்கலைங்க. ஒரு 135 கோடி ரூபாய்க்கு பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க. டிஐஸ் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. 1745 crores கேஷ் செக்மெண்ட்ல நெட் பையர்ஸா இருந்திருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது பயங்கரமா குறைஞ்சிருக்குங்க. ஏப்ரல் மார்ச் ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம்னா, மார்ச்சை கம்பேர் பண்றப்ப பயங்கரமா குறைஞ்சிருக்கு. மார்ச்ல 3% இருந்தது. ஏப்ரல்ல 1.2% குறைஞ்சிருக்குங்க. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இது ஃபினான்ஷியல் 24 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏப்ரல் 2024ல 5.2% இருந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 5.2ல இருந்து 1.2 குறைஞ்சிருக்குங்க இண்டஸ்ட்ரியல் அவுட்புட். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த எக்கனாமிக் அன்சர்டனிட்டி, தென் ஓவராலா எக்கனாமிக் ஸ்லோ டவுனு, தென் ட்ரம்ப் அவர்களோட ரெசிப்ரோக்கல் டேரிஃப், இது எல்லாம் தாங்க காரணம். இது வந்து நல்ல சைனே கிடையாது. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்க. தொடர்ந்து கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து டாடா அட்வான்ஸ்ட் சிஸ்டத்துல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து யூரோப்பியன் ஏரோஸ்பேஸ் கம்பெனி ஏர்பஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க ஏற்கனவே. எதுக்கு அப்படின்னா, இங்க ஹெலிகாப்டர்ஸ் அசம்பிளி லைன் ஃபெசிலிட்டி வந்து ரெடி பண்றதுக்கு இப்ப அதை ரெடி பண்ண போறாங்க. கோலார் கர்நாடகால இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஹெலிகாப்டர் அசம்பிளி ஃபெசிலிட்டியை கொண்டு வர போறவங்க. அதாவது ஏர்பஸ் தென் டாடாஸ் இவங்க 2 பேரும் டைப்ல. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹெலிகாப்டர்ஸ் வந்து இந்தியாவுடைய தேவைகளுக்கு, தென் இந்தியாவை சுத்தி உள்ள நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு, குறிப்பா சவுத் ஏசியன் நேஷனுக்கு சப்ளை பண்ணுவாங்க. இந்த கர்நாடகாவில் இருக்கிற அந்த அசம்பிளி லைன் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து. குறிப்பா இந்த H-125 ஹெலிகாப்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவில் இந்த அசம்பிளி லைன் ஃபெசிலிட்டி அப்படின்றது 4th பிளான்ட்டுங்க. ஏற்கனவே பிரான்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், பிரேசில்ல அவங்களுக்கு பிளான்ட் இருக்கு. அந்த பிளான்ட்ல H-125 ஹெலிகாப்டர்ஸை அசம்பிள் பண்றாங்க. கர்நாடகாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற இந்த ஃபெசிலிட்டியில 10 H-125 ஹெலிகாப்டர்ஸ் வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. இது போக போக கூட்டுவாங்க. நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்ல டிமாண்ட் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு 500 ஹெலிகாப்டர்ஸ் தேவை அப்படின்ற நிலைமைக்கு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட ப்ரொடக்ஷனை கூட்டுவாங்க. அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து செமிகண்டக்டர்ஸ் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் இந்த வெர்டிக்கலை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக இன்டெல்ல இருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவை கூட்டு வந்திருக்கிறாங்க. 34 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுங்க. டிம் மெக்கின்டாஷ் அப்படின்றவர். அவர் ஏற்கனவே இந்த செமிகண்டக்டர்ஸ் பேக்கேஜிங் அசம்பிளி டெஸ்டிங்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. அவரை இந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வந்து இங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஹெட் ஆஃப் ஆபரேஷன். ஸோ இந்த மாதிரி 34 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதுவும் இன்டெல் நிறுவனத்துல இருந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ்க்கு வர்றது, டாடா குரூப், டாடா எலக்ட்ரானிக்ஸ், டாடா செமிகண்டக்டர்ஸ் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங்க்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்தனிங் பண்ற ப்ராசஸா இருக்குங்க இது. அடுத்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனி வந்து லித்தியம் அயன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸ்வால்ட் எனர்ஜி டெக் சைனீஸ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க லித்தியம் அயன் பேட்டரிஸ் ரெடி பண்றதுக்கு, தென் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோங்க. கம்பெனி அவங்களோட ட்ரையல் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நெக்ஸ்ட் 3 to 4 monthsல கமர்ஷியல் ப்ரொடக்ஷனையும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதற்கு மத்தியில எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2 வீலர் ஓஎம்ஸ், 3 வீலர் ஓஎம்ஸ் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க இந்த ஃபெசிலிட்டியில் ரெடி பண்ண போற லித்தியம் அயன் பேட்டரிஸை சப்ளை பண்றதுக்காக. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு அப்டேட்ங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் ஆர்ம் இருக்கு. பாரத் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு லோன் புக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 9% இருக்குங்க. அதுலயும் ஒரு சில டிஸ்கிரிபன்சிஸ்லாம் இருந்தது. ஃப்ராட் ஒரு 172 crores பக்கமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு ரிசல்ட்ஸ்ல சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த நிறுவனத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அது போக இந்த லோன் செக்ஷன்லாம் ஹேண்டில் பண்ற ஒரு 2 டாப் எக்ஸிகியூட்டிவ்ஸ்லேயே 2 பேர் வந்து வெளில கிளம்புங்க அப்படின்னு சொல்லி நிறுவனம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தொடச்சு எரிஞ்சிட்டாங்க ஒரு 1.5 மாசத்துக்குள்ள. இப்போ ஃப்ரெஷ்ஷா ஃபினான்ஷியல் 26 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்பயுமே கம்பெனி வந்து நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. நம்ம அக்யூமுலேட் பண்றதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அடுத்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனிக்கு சமீபத்தில் Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்ததுங்க. லாஸ்ட்ல இருந்து ப்ராஃபிட்க்கு வந்திருக்காங்க. Q4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4,387 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க.
பட் நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா 12% குறைஞ்சிருக்குங்க. ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 4938 க்ரோர்ஸாக இருக்கு. இது ஃபினான்ஷியல் 24ல 1609 க்ரோர்ஸ் லாஸ் எடுத்துருக்காங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, ஒரு 3300 கோடி டெட் வந்து நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் டெட் டு ஈக்விட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் 24ஓட முடிவில் 0.78 இருந்ததுங்க. இப்போ ஃபினான்ஷியல் 25ஓட முடிவில் 0.28 இருக்கு. நம்மளோட மெட்ரிக்ஸ் படி இப்பயுமே டெட் ஜாஸ்தி தான் 0.28 அப்படின்றது. நம்ம 0.10க்கு மேலே நம்ம பெரும்பாலும் போக மாட்டோம். அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லேப்ல ஒரு அப்டேட்ங்க. சமீபத்தில் தெலுங்கானால அவங்களோட ஏபிஐ பிளான்ட் ஒன்று இருக்கு. அதுல ஜிஎம்பி இன்ஸ்பெக்ஷன் ஒன்று நடந்ததுங்க. அதுக்கு யுஎஸ்எஃப்டிஏ வந்து ஒரு 2 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. கம்பெனி என்ன சொல்றாங்க, அவங்க சொன்ன டைமுக்குள்ள நாங்கள் ரெக்கார்ட் ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ்ல ஒரு அப்டேட்ங்க. டிசிஎஸ் என்ன பண்றாங்க, இந்த ஏஐ கிளவுட் பிசினஸ் இது ரெண்டையுமே ஸ்பிளிட் பண்றாங்க ரெண்டா. அதாவது ஏஐ அண்ட் டேட்டா சர்வீசஸ் ரெண்டையுமே யார் லீட் பண்ண போறாங்க அப்படின்னா சிவ கணேசன் அப்படின்றவங்க. தென் கிளவுட் பிசினஸ் எல்லாத்தையுமே கிருஷ்ண மோகன் அப்படின்றவங்க லீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருக்காங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஏஐ டேட்டா சர்வீசஸ் தென் கிளவுட் இது எல்லாமே வந்து எமர்ஜிங் ஃபீல்டு. இது வந்து growth-அ ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான வெர்டிகல்ஸா இருக்கும் அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டையும் செப்பரேட் வெர்டிகல்ஸா பிரிச்சு அதுல நிறைய ஃபோக்கஸ் பண்றதுக்காக இவங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கோல் இந்தியா நிறுவனத்துல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனிக்கு 2 சப்சிடரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒன்று வந்து சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் இன்ஸ்டியூட் லிமிடெட், இன்னொன்று வந்து பாரத் கோக்கிங் கோல் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டுமே ஐபிஓ போடுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுல ஒரு கம்பெனிக்கு, அதாவது சென்ட்ரல் மைன் பிளானிங் அண்ட் இன்ஸ்டியூட் லிமிடெடுக்கு டிராஃப்ட் பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஐபிஓ போறாங்க. இதுல இந்த டிராஃப்ட் பேப்பர்ஸ்ல கோல் இந்தியா வந்து ஒரு 71.4 மில்லியன் ஷேர்ஸை ஆஃப்லோட் பண்ற மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. அவங்களோட இன்னொரு சப்சிடரி பாரத் கோக்கிங் கோல் லிமிடெடுக்கு எந்த டிராஃப்ட் பேப்பர்ஸோ இல்ல ஐபிஓ ஃபைல் பண்ண மாதிரி எந்த செய்தியும் இல்லை. ஆனா சீக்கிரமே அதுக்கும் பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க அப்படின்றது நமக்கு புரியுது. அடுத்து பிளிப்கார்ட் அண்ட் குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்ல ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குங்க. பிளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்ல ஐபிஓ போவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் நமக்கு வருதுங்க. அது போக கம்பெனியோட சிஇஓ கல்யாண் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் என்ன சொல்றாங்க, எங்களுடைய குயிக் டெலிவரி சர்வீசஸ் அக்ராஸ் த கேட்டகரி நாங்க அக்ரெசிவா எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட டாட் ஹவுசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 டாட் ஹவுசஸ் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷத்தோட முடிவுல எங்கள்கிட்ட 800 டாட் ஹவுசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கிராசரிஸ் மட்டும் கிடையாதுங்க, ஃபேஷன் வரைக்கும் நாங்க எல்லாத்தையுமே இந்த குயிக் டெலிவரி சர்வீசஸ் மூலமா நாங்க டெலிவரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபினான்ஷியல் 25ஓட முடிவில் ஃப்ளிப்கார்ட்டோட growth அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டமர் growth வந்து 20% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. ஆர்டர் growth வந்து 25% க்ரோ ஆயிருக்காங்க. இவங்களுக்கு காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அமேசான், ஜியோ மார்ட், டாடாஸ், மீஷோ இவங்கெல்லாம் வந்து காம்படிட்டர்ஸ். அது போக ஒரு சில நிறுவனங்கள் இந்த டார்க் ஸ்டோர்ஸ் வச்சு குயிக் காமர்ஸ் செக்மெண்ட்ல லீடரா இருக்கிற பிளிங்கிட், இன்ஸ்டாமார்ட், தென் ஜெப்டோ இவங்களுக்கும் டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க ஃபிளிப்கார்ட் வரக்கூடிய காலத்துல. ஃபினான்ஷியல் 25ஓட முடிவில் நம்பர் ஆஃப் டார்க் ஸ்டோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிளிங்கிட்ட வந்து ஒரு 1300 டார்க் ஸ்டோர்ஸ் இருக்குங்க. அடுத்து ஸ்விக்கியோட இன்ஸ்டாமார்ட்டுக்கு ஒரு 1021 டார்க் ஸ்டோர்ஸ் இருக்கு. அடுத்து ஜெப்டோ 950 டார்க் ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ இவங்களுக்கு எல்லாம் பயங்கர காம்படிஷனா இருக்குங்க இந்த பிளேயர்ஸ்ல இருந்து. அதாவது பிளிப்கார்ட், அமேசான், டாடா, மீஷோ இவங்களால பிளிங்கிட், தென் ஜெப்டோ, தென் இன்ஸ்டாமார்ட் இவங்களோட மார்க்கெட் ஷேர் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ ஜெப்டோ, ஸ்விக்கி ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்க இந்த விஷயத்த கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த பெரிய பிளேயர்ஸ்னால ஜொமேட்டோ, ஸ்விக்கிக்கெல்லாம் பெரிய ஆபத்து காத்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. அடுத்து Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 17.4% இயர் ஆன் இயர் குறைஞ்சிருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா அண்டர் ரைட்டிங் லாசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபுல் இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் வந்து ஒரு 3.1% ஏறி இருக்கு. லோயர் சிங்கிள் டிஜிட் growth தான். நெட் ப்ராஃபிட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல ஒரு 34.6% ஏறி இருக்குங்க. நம்ம பெரும்பாலும் இன்சூரன்ஸ் செக்டார்ல ஐசிஐசிஐ லம்பார்ட், ஸ்டார் ஹெல்த் மட்டும்தான் பார்ப்போம். ஜிஐசிஆர்ஏ நான் பார்க்கறது இல்லை. அடுத்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸோடைய Q4 ஃபினான்ஷியல் 25 ரிசல்ட்ஸ் வந்துருக்குதுங்க. இந்த ஷேர்ஸ் பத்தி நிறைய நம்ம கேட்டிருந்தாங்க. PE 30க்கு மேல இருந்தது. இப்ப நேத்தே வந்து ஒரு 6 or 7% கீழே விழுந்திருந்ததுங்க. என்ன காரணம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து 25% பக்கமா கீழே விழுந்திருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ 5% ஏறினாலும் கூட சேல்ஸ் வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னா பிளாட்டா தாங்க இருக்கு. கம்பெனி வந்து ஃபைனல் டிவிடெண்ட் 4 ரூபாய் ஒரு ஷேருக்கு தர்றாங்க. ஃபுல் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா நெட் ப்ராஃபிட் வந்து 13% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர். ரெவன்யூ வந்து 13% ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர். சேல்ஸ் வால்யூம் growth ஒரு 8% ஏறி இருக்கு. இப்போதைக்கு கம்பெனியோட வேல்யூவேஷன் அப்படின்னா 27 பக்கமா இருக்கு. இன்னும் கீழே இறங்குச்சு அப்படின்னா நிறைய விருப்பப்பட்டு கேட்டிருந்தீங்க, அவங்களுக்கு எல்லாம் கன்சிடர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். நான் பெரும்பாலும் இந்த நிறுவனத்தை கன்சிடர் பண்றது இல்லை. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட்,
ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, முத்தூட் மைக்ரோஃபின் இது ரெண்டுல எது சார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் பத்தி ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி லேர்ன் டு ஏர்ன் சீரீஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது ரெண்டையுமே நான் கன்சிடர் பண்றேங்க. ரெண்டுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கன்சிடர் பண்ணலாம். இதுல ரெண்டுமே சீப் தான். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு பொறுமை இருக்கணுங்க. பொறுமை இல்லை அப்படின்னா இந்த சைடு போகவே கூடாது. அடுத்து தாமஸ் குக் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. சார் நம்ம இந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா நம்ம சொன்ன லெவல் அப்படின்றது 125, 126ல நான் வந்து வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணேன். கன்சிடர் பண்றதுனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. அதுக்கப்புறம் அது இப்போ 160க்கு பக்கமா வந்துருச்சு. பட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 29ல தான் இருக்கு. இதே செக்டார்ல மற்ற ஸ்டாக்ஸை கம்பேர் பண்றப்ப இது இப்பயுமே சீப்பா தான் இருக்கு. 30 வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு 20% மேல ஏறிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஒரு 135, 145 ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். வர்றப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் இன்னும் கொஞ்சம் ஏறிடுச்சு 170, 175 பக்கம் போயிடுச்சுன்னா நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். 30 தாண்டிடுச்சு அப்படின்னா. அடுத்து ஐடிசியில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 15 டைம்ஸ் காட்டுதே சார், இதை வந்து நிறைய கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த 4th குவார்டர்ல அவங்களோட ஹோட்டல் பிசினஸ் ஐபிஓல இருந்து அவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்குங்க. அதுல ப்ராஃபிட் வந்து ஒரு 3 டைம்ஸ் பக்கமா ஏறி இருக்கு. அதனால பிஇ வந்து குறைஞ்சிருச்சு. பட் மற்ற எஃப்எம்சிஜியை கம்பேர் பண்றப்ப ஐடிசி சீப் தான். தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம். பட் அதே 5, 10, 1, 2 தான். அடுத்து லிங்கன் ஃபார்மா நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இதை பத்தி சொல்லியிருந்தோங்க. ஸ்மால் கேப் ஃபார்மா சைடு போனீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆகுங்க. நம்ம நீண்ட ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கும். நிறைய அவங்களுக்கு பிரச்சனைகள் வருங்க. இப்ப திடீர்னு இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து ஷார்ப்பா குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கம்பெனிக்கு டெட் டு ஈக்விட்டி 0. கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் வந்து டெட் டு ஈக்விட்டியை கூட்டக்கூடாது, 0லயே மெயின்டைன் பண்ணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. இது வந்து நல்ல செய்தி. பி வந்து 13 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக் வந்து 1.67. நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 550 ரூபாய்க்கு பக்கமா இருக்கு. ஃபார் த ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 25 கம்மி தான். அதாவது ஃபினான்ஷியல் 24ல ஒரு 93 crores பக்கமா ப்ராஃபிட் பண்ணவங்க இப்போ ஒரு 82.5 crores பக்கமா தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி ஸ்மால் கேப் கம்பெனிஸ்க்கு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். எவ்வளவு பொறுமையா இருக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு அப்ரிசியேஷன் கிடைக்குங்க. பட் நீண்ட ஆண்டுகளாகும். அதுக்கு ஃபார்மா பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்ல போயிட்டு நல்ல டிவிடெண்ட் வாங்கிக்கிறது நல்லதுங்க. இதுல 550, 600 ரூபா போட்டு ஷேரை வாங்கி மேபி ஒரு ஹையர் பிரைசஸ்ல கூட வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ₹1 ₹1 இந்த மாதிரி டிவிடெண்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும். தென் ஏதாவது ஒரு குவார்டர் ப்ராஃபிட் ஒழுங்கா காட்டலைனாலும் ஷேர் பிரைஸ் டமால்னு கீழே விழுந்துரும். அப்ப நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. 1, 2ன்னு கன்சிடர் பண்ணியிருந்தா உங்களுக்கு ஆவரேஜ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஹையர் வால்யூம்ஸ்ல கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சிரமமா இருக்குங்க ஆவரேஜ் பண்றதும். அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்குறாங்க, இந்த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி அப்படின்ட்டு நம்ம ஜப்பானை பின்னாடி தள்ளிட்டு நம்ம வந்து ஒரு 4வது இடத்துக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ் இருக்கிறாங்க, சைனா, தென் ஜெர்மனி, அடுத்து இந்தியா இருக்கிறோம். இப்ப ஜப்பானை பின்னாடி தள்ளிட்டு நம்ம முன்னாடி வந்ததுனால இங்க உள்ள வேலை வாய்ப்புகள் வந்து கூடி இருக்குதா, இங்க உள்ள மக்களோட வாழ்க்கை தரம் வந்து எப்படி இருக்கு, ஜப்பானை விட நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது கொஞ்சம் கடினமான கேள்விதாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஜப்பானை நம்ம கம்பேர் பண்றதுனால நம்ம இங்க இருக்கிற குட்டி ஜப்பான் அப்படின்ற சிவகாசியை எடுத்துக்கோமே. ஜப்பான்லயும் தொழில் நடக்கும், தொழிலாளர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அங்க கிடைக்கக்கூடிய ஊதியம், அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. எவ்வளவு உயர்ந்திருக்கோ அதே அளவு இங்க குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவகாசி அப்படின்ற ஊர்ல எவ்வளவு தூரம் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறப்ப ஜப்பான்ல இருக்கிற அளவுக்கு இங்க உயர்ந்திருக்கா அப்படின்றது ஒரு கேள்விதாங்க. இப்ப இங்க சிவகாசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் அங்க வந்து 9 ஆண்டுகள் வேலை பார்த்திருக்கேன். அதனால அங்க உள்ள ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரியுங்க. அங்க என்னென்ன பிசினஸ் நடக்குது, கிராக்கர்ஸ், தென் பிரிண்டிங், தென் மேட்ச் பாக்ஸ், இது மாதிரி பல தொழில் வந்து நடக்குதுங்க. நிறைய சிறு குறு தொழில்கள் வந்து நடக்குது. நண்பர் கேட்ட அதே கேள்வியை நான் வகுப்புல பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேங்க. பெரும்பாலும் நான் மாணவர்கள்ட்ட என்ன சொல்லுவேன், நீங்க நம்ம காலேஜ் பஸ் ஸ்டாப்ல போய் நின்னுங்க. ஒரு 8:45 போல போய் நின்னுங்க. ஒரு 30, 40 குழந்தைகள் இருப்பாங்க. அதாவது 5வது இருந்து 10வது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருப்பாங்க. அதுல எத்தனை பேர் செருப்பு போடாம நிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து ஒரு சில கிழிந்த ஆடைகளோட நிக்கிறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது போக நான் பல தடவை வந்து உங்க அப்பா என்ன பண்றாங்க, அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட வழக்கங்கள் இருக்குங்க. அதுல நான் கேட்டதுல ஒரு 10 பேர்ல கேட்கிறேன் அப்படின்னா ஒரு 2, 3 பேராவது எங்க அப்பா வந்து இந்த ஃபயர் ஒர்க் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற செய்திகள் எனக்கு தொடர்ந்து வருங்க. எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா ஜப்பான் நாட்டுல உள்ள உழைக்கும் மக்கள், அங்க உள்ள உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கை தரம் எவ்வளவு உயர்ந்திருக்கு, இங்க குட்டி ஜப்பான் அப்படின்ற ஊர்ல எவ்வளவு தூரம் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் ஜப்பான் அளவுக்கு போகணும் அப்படின்னா இன்னும் நீண்ட நாட்கள் ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மாணவர்கள்ட்ட பல தடவை இதை திருப்பி திருப்பி சொல்லுவோம். அதையே தான் இப்பயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம்.
அடுத்து டாடா குரூப்போடைய வோல்டாஸ் நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. வோல்டாஸ் வந்து ஓவர் வேல்யூடா தாங்க இருக்கு. நான் வந்து ஒரு நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஷேர் பிரைஸ் வந்து ஒரு 500 600 இருக்கிறப்ப அதை கன்சிடர் பண்ணி 1200 1300 இருக்கிறப்ப நான் வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் அது நான் என்டர் ஆகுறதுக்கு எந்த வாய்ப்புகளையுமே தரலைங்க. பயங்கரமா மேல ஏறிடுச்சு. அடுத்து ஒரு நண்பர் என்ன கேட்டிருக்கிறாங்க, கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நல்லா இருக்குது. நம்ம வந்து ஸ்டாக் பிரைஸ் ஏற ஏற தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாங்க. எடுத்துக்காட்டா ஐடிசியே எடுத்துக்கங்களேன். நீண்ட நாட்களா அதோட பி வந்து 20 to 30க்குள்ளேயே தான் இருந்தது. ஆனா ஷேர் பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா 500 வரைக்கும் ஏறுச்சு. ஷேர் பிரைஸ் 500 இருந்தப்பையும் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 30 கீழே தான் இருந்தது. ஷேர் பிரைஸ் 400 இருந்தப்பையும் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 20 to 25 ரேஞ்சில் இருந்தது. நான் 400லையும் கன்சிடர் பண்ணியிருக்கேன், 450லையும் கன்சிடர் பண்ணியிருக்கேன், 500லையும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். நம்ம தொடர்ந்து இந்த ஃபண்டமெண்டலை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டு அதிகமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. நீங்க எவ்வளவு ஷேர்ஸ் ஆட் பண்றீங்களோ அதுக்கு ஈக்குவலண்டான டிவிடெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தென் ஷேர் பிரைஸ் லாங் டேர்ம்ல அது ஏறிக்கிட்டே தான் இருக்கும். 30க்கு மேல போச்சு அப்படின்னா நம்ம அதை கன்சிடர் பண்றதை நிப்பாட்டிடலாம். அடுத்து ஃபினோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நான் டாடா கெமிக்கல்ஸ் மட்டும் தாங்க கன்சிடர் பண்றேன். நண்பர் கேட்ட அந்த கெமிக்கல் கம்பெனிக்கு பிரைஸ் டு புக் பார்த்தோம்னா 3.76 இருக்குங்க. நான் கன்சிடர் பண்ற கம்பெனிக்கு 1.04 தான் இருக்கு. ஸோ டாடா கெமிக்கல்ஸ் வந்து ஃபினோடெக்ஸை விட ரொம்ப ரொம்ப சீப். ஸோ நான் தொடர்ந்து டாடா கெமிக்கல்ஸ் தான் கன்சிடர் பண்ணுறேன். அடுத்து பிஎஸ்சி லிமிடெடோடைய ஷேர்ஸ் வந்து எப்போ சார் கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மேபி கிரெடிட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. கமெண்ட்ஸ்ல நீங்க பிஎஸ்சி லிமிடெட் வச்சிருந்தீங்க அப்படின்னா கிரெடிட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கீழே எழுதுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ஆயிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். உங்களோட ஷேர்ஸ் இருக்குல்லையா அதுக்கு கீழே எவ்வளவு போனஸ் ஷேர்ஸ் அப்படின்ற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்திருக்கும். பட் ட்ரேட் ஆகிறதுக்கு இன்னொரு 10 டேஸ் பக்கமா ஆகும்னு நினைக்கிறேங்க. உடனே அதை வந்து ட்ரேட் பண்ண முடியாது. அடுத்து சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே கெமிக்கல்ஸை பத்தி சொல்லிட்டோங்க. டாடா கெமிக்கல்ஸோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தென் இந்த நிறுவனம் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபெர்டிலைசர் செக்டர்ஸ் வந்து ஓவராலாவே ரெவன்யூ பயங்கரமா அடி வாங்கியிருக்குங்க. ப்ராஃபிட்ஸும் குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனி குறிப்பா வேல்யூவேஷனும் அதிகமா இருக்குங்க. பிரைஸ் டு புக் 2.69 டைம்ஸ் இருக்கு. தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 24 இருந்தாலும் எனக்கு ஓவர் வேல்யூடா தான் தெரியுது. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.